ஒரு அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தணிக்கைத் துறையில் 780 பேருக்கு பல்வேறு பணிகளுக்கான நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி இந்நிகழ்வை தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல பல்வேறு பணி நியமன ஆணைகளை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியிருக்கிறார். குறிப்பாக காவல்துறை சார்பில் 47,51,20,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 53 காவலர் குடியிருப்புகள், அதே போல 6 காவல் நிலைய கட்டடங்கள் மற்றும் காவல்துறை கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நிதித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய தணிக்கை துறைகளில் உதவி இயக்குனர், இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் உதவி தணிக்கை ஆய்வாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய விதமாக ஒட்டுமொத்தமாக 780 பேர் இந்த தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள், டிஎன்பிஎஸ்சி மூலமாக. எனவே அவர் 780 பேருக்கும் பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10 நபர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி இந்த திட்டத்தையும் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். எனவே மீதம் இருப்பவர்களுக்கு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், இந்த துறை சார்ந்த அமைச்சர் உள்ளிட்டோர் இந்த பணி நியமன ஆணைகளை வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே காவல்துறை சார்ந்த கட்டடங்கள் மட்டுமல்லாமல் நிதித்துறை சார்ந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகளுக்கான அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.